வேட்பாளர் கலாமணி ஜெகநாதன் பேசுறேங்க. நாங்க இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம். ஆனா இந்த காவல்துறை எங்களை ரொம்ப தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எங்களை தடுத்தா பரவாயில்ல, பொதுமக்களை ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்கல, காவல்துறை தான் ரொம்ப இடையூறா இருக்காங்க. நம்ம எங்களை வேணா ஒரு ஓரமா நிக்க வச்சு நீங்க பேசி இப்ப எல்லாம் தீர்த்துக்கலாங்க. ஆனா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அவங்களை கொஞ்சம் போக்குவரத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நான் ரொம்ப தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறேன். எந்த இடையூறும் பொதுமக்களுக்கு செய்யாதீங்க. நாங்க எந்த இடையூறும் செய்யல, காவல்துறை தான் இடையூறு செய்யறாங்க. எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாங்க. பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம அவங்களை கொஞ்சம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். நாங்க இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போறோம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், நான் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர். நாங்க ஒரு பொறுமையா ஒழுக்கமா தான் போயிட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை தொடர்ந்து எங்களுக்கு இடையூறு பண்ணிட்டே இருக்காங்க. எங்கனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள். சரிங்களா, எதா இருந்தாலும் நாங்க பேசிக்கலாம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறு தயவு செஞ்சு செய்யாதீங்க. நாங்க பொதுமக்களுக்கு வேண்டியது இத்தனை பாடுபடுறோம். அவங்க இவ்வளவு வருத்தணும்னால எங்களுக்கு கனவே கிடையாது. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நாங்க நடந்தே வேணாலும் போய்க்கிறோம். தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு பிஜேபியோட அராஜகம் மத்த கட்சிகள் போகும்போது நீங்க அதை தடுக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்தார்கள். அப்ப டிராபிக் பண்ணீங்க, காலேஜ் ஸ்கூல் எல்லாத்தையும் மதியம் விடுமுறை விட்டீங்க, அந்த ரோடு அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்ப அவங்க பண்ணல, நாங்க பண்ணக்கூடாதுங்களா? நாங்க நேர்மையா நியாயமா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓரமா போயிட்டு இருந்தோம். நாங்க அங்க இருந்து தொடர்ந்து அவங்க தான் தொல்லை கொடுத்து இத்தனை போக்குவரத்து இடையும் அவங்க காவல்துறை தான் ரொம்ப காரணம். பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. கிடையாது, நாங்க மக்களுக்கானவங்க தான். நாங்க பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்ல, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு அடையக்கூடாது. தயவு செஞ்சு காவல்துறை எங்களோட பேசி தீர்த்துக்கலாம். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ணாதீங்க. வயசானவங்க, மருத்துவமனைக்கு போறவங்க, குழந்தை வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி இதுக்கு எந்த காரணமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க இந்த போக்குவரத்து காரணம் காவல்துறை மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த பொதுமக்களுக்கு எந்த இடையூறு பண்ணாம அவங்களை கிளியர் பண்ணி விட்டுருங்க. நாங்க நடந்தவே நாள் கூட போய் மனு கொடுத்துருவோம். சரிங்களா?